கனடாவின் பிராம்ப்டன் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். பீல் பிராந்திய போலீசாரின் தகவலின்படி சாண்டல்வுட் பார்க்கே கிரவுண்ட் விக்டோரியா டிரைவ் சந்திப்பிற்கு அருகில் உள்ள ஒரு வீட்டில் இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்த அதிகாரிகள் துப்பாக்கி காயங்களுடன் இருந்த ஒருவரை கண்டறிந்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் குறைந்தது 2 ஆண் சந்தேக நபர்கள் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அவர்கள் கருப்பு ஆடைகளை அணிந்திருந்தனர் என்றும் 4 கதவுகள் கொண்ட கருப்பு நிற செடான் ரக காரில் தப்பியோடினர் எனவும் கூறப்படுகிறது. பீல் பிராந்திய போலீஸ் ஊடக தொடர்பு அதிகாரி டைலர் பெல் கூறுகையில், இது வீட்டுக்குள்ளேயே நடந்த திட்டமிட்ட தாக்குதலாக இருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகள் சுட்டிக்காட்டுகின்றன. எனினும் இந்த துப்பாக்கிச் சூட்டின் உண்மையான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. தாக்குதலுக்குள்ளான நபர்தான் இலக்கா என்பது குறித்து உறுதி செய்யப்படவில்லை. உயிரிழந்த நபரின் நெருங்கிய உறவினர்களை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடும்பத்தினருக்கு மரியாதை அளிக்கும் வகையில் மேலதிக தகவல்கள் தற்போதைக்கு வெளியிடப்படவில்லை என்றார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன.